லெனின், நீங்க சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் கொரோனா பெருந்தொற்று இருந்த பொழுதும் கூட சிறப்பாக அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்ததில் மிகப்பெரிய ஆளுமையை நிரூபித்திருக்கிறார் அப்படின்னு கிஷோர் சொல்றாரு. எங்க நிரூபிச்சாருன்னு தெரியல. தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் தான் கொத்து கொத்தா செத்து போனாங்க கொரோனால. ஆக்சிஜன் சிலிண்டரை கூட வாங்குறதுக்கு கேட்டு வாங்குறதுக்கு துப்பில்லாத திராணி இல்லாத ஒரு முதல்வர்னா அது எடப்பாடி பழனிசாமி. ஏங்க இவர் சொன்னார்ல ஆக்சிடென்ட்டா வந்தது, இவர் எப்படி ஆக்சிடென்ட்டா வந்தாருன்னு தெரியுமா? இவ்வளவு நேரம் விளக்கிக்கிட்டு இருந்தா அப்படியே தவழ்ந்து பஷீர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் பஷீர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. எப்பயும் அம்மையார் ஜெயலலிதா பார்க்க போனாக்கா அம்மையார் ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா அமைச்சர் பெருமக்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கடைசி சீட்ல ஓரமா உட்காந்துக்கிட்டு வலிக்கு விடுற மாதிரி உட்கார்ந்து இருந்தவர் தான் எடப்பாடி. சிங்கிள் ஓரமாக வழிக்கு விடுற மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தவர் தான் எடப்பாடி. இல்லங்க உங்க சிஎம் கேபினட்ல சிஎம் கேபினட்ல எடப்பாடி பழனிசாமி அப்படிதான் உட்கார்ந்திருக்கீங்க. பேசி முடிங்க, என்ன சொல்ல வர்றீங்க? உங்க முன்னாள் முதல்வர் இப்போது எதிர்க்கட்சி தலைவர், உங்க கட்சியை விலைக்கு வாங்கி வச்சிருக்காருல அந்த தலைவர். நீங்க உங்க கட்சியை விலைக்கு வாங்கி வச்சிருக்கீங்க. 25 கோடி ரூபாய்க்கு குத்தகை போட்டுட்டீங்க கட்சியை. முதல்கட்ட பாரு பேக்கரி டீல் முதல்கட்ட பாரு முடிச்சிட்டீங்களா? எங்க முடிச்சோம்? என்ன ஆரம்பிங்க போ முடிச்சிட்டீங்க. பேசி முடிங்க. நீங்க டைவர்ட் பாஸ் பண்றாரு. அப்ப அமைதியா உட்கார்ந்து 1 மணி நேரம் நீங்க அவருக்கு பதில் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்க முதற்கட்ட பார்வைக்கு பதிவு செய்ய அதான் சொல்ற பதிவு செய்ய முடியாதீங்க. நீங்க முதல்ல முதற்கட்ட பார்வை பதிவு செய்யுங்க. உட்கார்ந்துட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாரு, எப்படி கட்சியை பிடிச்சாரு, கட்சியை எப்படி விலைக்கு வாங்காது, துட்டு கொடுத்து எப்படி விலைக்கு வாங்காது, மாது சூது மீண்டும் சொல்றேன், மது மாது சூது இதை வச்சு எப்படி கட்சி இருக்கக்கூடிய 25 கோடி ரூபாய்க்கு விலைக்கு போனவர்கள் தான் ஊவத்தூர்ல கண்டுபிடிப்பதற்கு முன்னாலேயே பல நடிகர்களை வச்சு எப்படி விலைக்கு வாங்காதுன்னு தெரியும். வரலாறு பார்த்திருக்குது, தமிழ்நாடு பார்த்திருக்குது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியும் மது மாது சூது பண்ணி எம்எல்ஏக்களுக்கு பார்த்து கட்சியை பிடிச்சதா சரித்திரம். செய்திகள பல கோணத்துல எழுதுவாங்க, எளிதா கூட எழுதுவாங்க. கேஸ் போட்டாங்களா? ஆதாரங்கள் கேஸ் போட்டாங்களா? அதுக்கான ஆதாரத்தை ஆதாரத்தை வச்சு பேசுறீங்க. போடும்போது பாத்துக்கலாம். உங்களுக்கும் அனுப்பி வைப்பாங்க நோட்டீஸ். இத பாருங்க தலைவரே, நான் பேசும்போது கிராஸ் பண்ண கூடாது. நான் டீசென்ட்டா பேசுறேன். டீசென்ட்டா? ஆமா டீசென்ட்டா தான் பேசுறேன். உங்களை விடவா மோசம் யாரு? அது என்னது இருந்ததை விடவா உங்களுக்கு நம்ம இது அவருடைய ஆளுமையை அவர் நிரூபிச்சிருக்காருன்னு சொல்லி அவர் சில காரணங்களை சொல்லி முடிக்கிறார். அதுக்கு நீங்க சொல்லுங்க. ஒரே வார்த்தை 8 தேர்தல் உங்களை ஓட விட்டுருக்கோம், அதுதாங்க ஆளுமை. தன்னோடு பயணித்த அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது மிகவும் நம்பிக்கைக்குரிய மனிதராக இருந்த ஓபிஎஸ் காலவாரி, அப்புறம் ஜெயலலிதாவுக்கு மிகவும் நெருங்கிய நண்பராக இருந்த அவங்க வராங்க, ஓபிஎஸ் காலி பண்ணிட்டு வராங்க. வரும்போது எடப்பாடி பழனிசாமி தான் சிறந்த அடிமை, ஓபிஎஸ் கிடையாது. ஓபிஎஸ் மிகப்பெரிய அடிமை இபிஎஸ் தான். எப்படின்னா ஓபிஎஸ் ஆச்சு அடிமைகளே இவர்கள் தான்.
எடப்பாடி பழனிசாமி சிறந்த ஆளுமை இல்லைன்ற ஒரு விஷயத்தை நீங்க ஆமாங்க அவர் பேசும்போது உட்கார்ந்து பாத்திரத்தை விளக்கும் போது மிகப்பெரிய சொல்லி முடிங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்களை ஒப்பிடும் பொழுது எடப்பாடி பழனிசாமி சற்று குறைந்தவர் அப்படிங்கிறீங்களா? ஏங்க பேச விட மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க, ஏன் பேச விட மாட்டேங்கிறீங்க? அவர் என்ன அப்பாவுவா? நான் கேள்வியை வைக்கிறேன், அதோட சேர்த்து பதில் சொல்லிருக்கேன். பாருங்க, அதாவது எடப்பாடி பழனிசாமி எப்படி கட்சியை விலை கொடுத்து வாங்கினார், எம்எல்ஏக்களை எப்படி வாங்கினார், இந்த வரலாறு பார்த்துருக்கு. அவர் பெரிய தலைவர் கிடையாது. திமுக 25 கோடிக்கு நீங்க விலை போடுறீங்க. முதற்கட்ட பார்வையிட அடுத்த சரி நீங்க முடிங்க. அதாவது திமுகவை சேர்ந்த கட்சி தொண்டர்கள் ஒருமித்த ஒரு குரலோடு ஒரு மாநாடு நடத்தி கட்சியில வந்து தலைவராக்குனாங்க. இங்க அப்படி இல்ல, பொதுக்குழு நடத்தலையா? எடப்பாடி பொதுக்குழு நடக்கலையா? நடந்துச்சா இல்லையா? பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தாங்களா இல்லையா? அப்படியே சேர்த்து பேசுங்க. அப்படியே சேர்த்து அதிமுக அலுவலகத்தை உடைச்சதை பத்தி பேசுங்க. அதே பிரச்சனை தான் பொதுக்குழுலையும் இப்ப வந்துட்டீங்களா? இல்ல பாயிண்ட் வந்துட்டீங்களா? உட்கட்சி சண்டை தான் பொதுக்குழு நடந்தது. உட்கட்சி சண்டை தான் பொதுக்குழு நடந்தது. உட்கட்சி சண்டை தான். ஓபிஎஸ்க்கு பிபிஎஸ் நடந்த சண்டை அது. ஓபிஎஸ் அணிக்கும் பிபிஎஸ் அணிக்கும் நடந்த சண்டை அது உட்கட்சி சண்டை தானே. பிராண்ட் அம்பாசிடரா மாறி நிறைய பேசக்கூடாது. கிளாரிஃபை பண்ண வேண்டிய தேவை எனக்கு இருக்கு. நீங்க என்ன வேணா பேசிட்டு போயிருவீங்க. உண்மையை கிளாரிஃபை பண்ண வேண்டிய தேவை எனக்கு இருக்கு. சொல்லுங்க, நீங்க எல்லாருக்கும் பதில் சொல்லி பேச முடியுங்க. நீ பேச முடியுங்க. பேசுவீங்க, குதிக்காம என்ன செய்வாங்க? எடப்பாடி ஏங்க நீங்க குடிக்கிறீங்க? அவர் குடிய நீங்க ஏன் கழுவுறீங்க? எடப்பாடி நீங்க திமுக புரியுதுங்களா? பலமுறை சொல்லிட்டாங்க. நீங்க திமுக கருத்த முடியும். அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டிற்கு எப்படிப்பட்ட தலைவர் வேணும் அப்படின்றத தமிழ்நாடு மக்கள் டிசைட் பண்றாங்க. எனவேதான் யாரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வி அடைஞ்சிச்சு, மோசமான தோல்வி. புரிஞ்சா? இன்னைக்கும் சட்டமன்றத்துக்குள்ள நான் எதிர்ச்சிட்டா என் பக்கத்துல ஓபிஎஸ் உட்காரக்கூடாது, இபிஎஸ் உட்காரக்கூடாதுன்னு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு மாண்டு மண்ணை கவிட்டு இருக்கிறாங்க. புரிஞ்சா? நீங்க பாருங்க, கடந்த காலங்கள்ல இபிஎஸ் 3 வேளாண் சட்டங்களை ஆதரிச்சாரா இல்லையா? இன்னைக்கு சிஏஏவை ஆதரிச்சாரு. இன்னைக்கு என்ன பேசுறாரு? எஸ்டிபிஐ கூட வந்ததுக்கு அப்புறம் இல்ல நாங்க வந்து அதுக்கு எதிரு. ஆர்டிகல் 370 பகிரங்கமா ஆதரவு தெரிவிச்சாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா முன் வச்ச மாநில சுயாட்சிக்கு பங்கம் விளைவிக்க வகையா டெல்லியில வந்து ஆளுநருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது, முதல்வருக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லி பேசுறதுல ஒட்டுமொத்தமா இவங்க வந்து ஆதரவா இருந்தாங்க. ஒரு ஆளுநர் டீ பார்ட்டி கொடுத்தா ஓடி போய் நிக்கிறது யாருங்க? ஆளுநர் டீ பார்ட்டி கொடுத்தா ஓடி போய் நிக்கிறது எடப்பாடி கம்யூனிஸ்ட். திமுக கம்யூனிஸ்ட் கரெக்டா பேசுங்க. முதற்கட்ட பார்வை நீங்க வைக்கல, அவர் பேச முடிக்கணும். அதே போல எலெக்ஷன் சார்ந்த விஷயங்கள்ல எல்லாத்துலயுமே இவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாகவே செயல்படுறாங்க. துணிந்து நின்று எதிர்த்து போராடுவதற்கு தெம்பில்லாத வக்கில்லாத
ஒரு ஆள் தான் எடப்பாடி பழனிசாமி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது கூட இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இன்னைக்கு பீதியில் இருக்கிறாங்க. எப்படா நம்ம வீட்டுக்கு ரைடு வரும், எப்படா நம்மளை அதாவது நம்ம ஊர்லாம் பண்ணி விட்டு காயடிப்பாங்க, அதை போல எப்படா அடிக்க போறாங்க அப்படின்ற இந்த பயத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் பாருங்க. பேச விடுங்க. சூவிங்கடேசன் சம்பந்தமா பேசணும்ல. கண்டா வர சொல்லுங்கன்னு போஸ்ட் அடிக்கிறாங்க. போஸ்டர்ல யார் அடிச்சா, எந்த பிரிண்டிங் பிரஸ் அடிச்சிச்சு அப்படின்றது கிடையாது. ஏதோ ஒட்டுமொத்த நாடாளுமன்ற தொகுதியை இவங்க விலைக்கு வாங்கின மாதிரி போஸ்ட் அடிக்கிறாங்க. யாரு போஸ்ட் அடிச்சிருப்பான்னு நல்லா தெரியும். இது நாட் ஒன்லி ஃபார் சிபிஎம் இன்பனிதின் போஸ்ட் அடிச்சது யாரு? அடுத்த முதலமைச்சர் இன்பனிதின் போஸ்ட் அடிச்சது எவங்க? ஏங்க அது திமுக காரன் தானே. அதுக்கு நான் போகல. நீங்க திமுக கம்பெனி தானே. எடப்பாடி திமுக காரங்க பத்தி பேசிட்டு இருக்க. அமைதியா இருங்க. இப்படி போஸ்ட் அடிக்கிறது அண்ணா திமுக முன்னாடி தான். அண்ணா திமுக முன்னாடி தான் சொல்லுவாங்க. பிஜேபி ஒண்ணுதான். பி டீம்லாம் கிடையாது. நீங்க ஏ டீம். சு வெங்கடேசனை வம்புக்கு இழுக்கக்கூடிய வேலை. நேரடியாக களத்தில் நின்று கண்டா வர சொல்லுங்கன்னு சொல்றீங்களா? கையோட கூட்டிட்டு வாங்கடா. எவன்டா போஸ்ட் அடிச்சான்? மதுரையில பல திட்டங்களை விளையாட்டு வீரர்களுக்கு, விளையாட்டு சார்ந்த இதுக்கு இன்னைக்கு 2 நாள் முன்னாடி ரயில்வே டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது, அரசாங்கத்தினுடைய இடத்த ஆட்டைய போட்டு அது வந்து தன்னுடைய பேர்ல வச்சுக்கிச்சு. இன்னைக்கு கவர்மெண்ட் கேஸ் போடுது. எதுக்கு? ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு எதிராக பல நலத்திட்ட உதவிகளை, பல சட்டங்களை மாற்றுவதற்கு, தமிழர்களுடைய தொன்மையான கலாச்சாரத்தை பாராளுமன்றத்தில் எதிரொலிக்கக்கூடிய ஒரு முக்கியமான குரலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பார்லிமெண்ட் மெம்பர் சு வெங்கடேசன் இருக்காரு. ஆனா அவரை பார்த்தா இவங்களுக்கு நடுங்குது, உச்சா வருது, பயம் வருது. அதனால போஸ்ட் அடிச்சு விட்டுறாங்க. அதே போல திருமாவளவனுக்கும் அதே மாதிரி போஸ்ட் அடிச்சு போஸ்டர் அடிக்கிற வேலை இல்ல, போஸ்டர் அடிக்கிற வேலை இல்ல, போஸ்டர் அடிக்கிறது இல்ல வேலை. மக்களுக்காக குரல் கொடுப்பதும் அடி வாங்குவதும் உங்களை போல உட்கார்ந்து கதையா பேசுறது. பணம் கொடுத்து விலை வாங்குவதல்ல, விலைக்கு வாங்குவது அல்ல கம்யூனிஸ்டுகளுடைய வேலையும், இங்க இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய வேலையும், திமுகவுடைய வேலையும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஏதாச்சும் இப்ப பேசினாங்களா பாயிண்ட், இது ஏதாச்சும் நல்லது பண்ணணும்னு பேசினாங்களா? எங்களால் இந்த தமிழ்நாட்டிற்கு இதெல்லாம் நன்மை செய்திருக்கிறோம் பேசினாங்களா? நிறைய நீங்க அதிமுக இப்ராஹிம் வந்து பதில் சொல்ல பேசணும். என்ன பேசுவார் தெரியுமா? அதிமுக காலத்து திமுக திட்டி பேசுவார் எடப்பாடி காங்கிரஸ். லெனின், உங்களுடைய நிறைவு கருத்து. அதாவது தோழர்கள் பேசும்போது ஒரு 2-3 விஷயங்கள் சொன்னாங்க. குறிப்பா வந்து எடப்பாடி காங்கிரஸ் இப்ராஹிம் சொல்லும்போது என்ன சொன்னாங்க, முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் ஒரு வழக்கு பதியப்படுகிறது தமிழ்நாட்டில். அந்த வழக்கில் வந்து என்னன்னா, ஊருணிகள், ஊற்றுகள், ஏரிகள்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் பிளாட் போட்டு விற்கிறாங்க. ரியல் எஸ்டேட் கொடி கட்டி பறந்துட்டு இருந்துச்சு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நீதிமன்றம் தலையிட்டு அந்த லேண்டுக்கான விலையை வந்து 0% வச்சிடுங்க அப்படின்ட்டு சொல்லுது. ஆனாலும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில கொடி கட்டி பறந்துச்சு ரியல் எஸ்டேட். சார் பஞ்சமி மீட்கணும் சார். நிலங்களை, நீர்நிலங்களை, நீர் போகக்கூடிய வழித்தடங்களை அழித்து ஒழித்தது. இன்னைக்கு சென்னை முங்குனதுக்கான காரணமும் அதுதான். தண்ணீர் இன்னைக்கு கிடைக்காம மக்கள் திண்டாடுவதற்கு காரணமும் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்றத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கள்ளசாராயத்தை பற்றி பேசுறாங்க. கள்ளசாராயத்துக்கு போயிட்டு நிதி கொடுத்தாங்க, உதவி பண்ணாங்க. ஆமா, அரசாங்கம் குடி அப்படின்னு சொல்லி ஊக்குவிப்பது கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு ஆண் போறான் அப்படின்னா அந்த ஆணுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கிறது, 3-4 பேர்கள் இருக்கிறார்கள், அவன் தான் உழைக்கிறான். எனவே அவன் செத்து போனதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தினுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய கேள்விக்குறியாயிடும். எனவே கொடுக்கப்படுது. அதற்காக நீங்க குடிங்க, செத்து போனீங்கன்னா காசு தரும்ன்றதுல அர்த்தம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, இன்னைக்கு ஆல் ஓவர் இந்தியாவில், குறிப்பா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பார்ட்டியினுடைய ஸ்டாண்ட் என்ன? இன்னைக்கு வரை கம்யூனிஸ்டோட ஸ்டாண்ட் என்ன? கம்யூனிஸ்ட் எத்தனை எம்எல்ஏ இருக்கீங்க, எத்தனை எம்பி இருக்கீங்க, தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சீங்க? நான் சொல்றேன் காங்கிரஸ்ல 4 பேர் கூட இல்லாம ராகுல் காந்தியினுடைய வழக்கின் போது
ரயில மறிச்சு போராட்டம் பண்ணவர் தான் இவங்க தலைவர். அதுக்கு வந்து ஸ்டாலின் தான் காரணம். அவரை வந்து அனைத்து கட்சி கூட்டம் போட விடாம பண்ணாரு. செந்தில் பாலாஜி கைது பண்ணதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் போட வச்சாரு. புரியுதுங்களா? ஏன்னா காங்கிரஸ்க்கு இன்னைக்கு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம், ஜெயலலிதாவா இன்னைக்கு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் சார், பெரியாரா இருக்கட்டும், வஉசியா இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. நான் இங்க வரேன், இவங்க போராட்டம் நடத்தின போய்ச்சியை சொல்றேன். இன்று ஒரு தலைவர் வந்திருக்கிறார், இன்னைக்கு கட்சிக்கு புதுசா ஒரு தலைவர் வந்திருக்கார். வந்த உடனே காழ்ப்புணர்ச்சியில் இவர் பேசுறாருல, ஒடுக்கப்பட்ட மக்களை சாதியை சொல்லி கிரிட்டிசைஸ் பண்றாங்க. உங்க கட்சியிலிருந்து விஜயதரணி அப்படின்றவங்க ஒரு ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக மாறி இருக்கிறார். அவர் வந்தது பிடிக்காம கட்சி தாவி பாஜகவுக்கு போயிருக்காங்க. இதுதான் உங்களுடைய லட்சணம். கட்சி செந்தில் பாலாஜி சார், செந்தில் பாலாஜி ஏன் கூப்பிட்டீங்க? அப்பாவும் எதுக்கு கூப்பிட்டீங்க? உங்க கட்சி எதுக்கு கூப்பிட்டீங்க? நல்லா திருடுறாங்க, நல்லா திருட்டுத்தனம் பண்றாங்க, நல்லா முட்டு கொடுக்குறாங்கன்னு கூப்பிட்டீங்களா? கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய பொலிட் பியூரோல 60% மேல நான் நிறைவு கருத்து பேசுறேன். நிறைவு கருத்து பேசும்போது நான் மக்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி பொலிட் பியூரோல எவ்வளவு கொடுத்திருக்காங்க பிரதிநிதித்துவம்னு சொல்லுங்க. அதே போல நீட்டுன்னு ஒண்ணு வந்துச்சு. யார் இருக்கும்போது கையெழுத்து போட்டது? உதயநிதி இருக்கும்போது எல்லாத்தையும் கையெழுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உதயநிதி எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி குப்பையில போட்டார் சார். எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி குப்பையில போட்டீங்க. இதுவும் இருக்கிறது. மக்கள் தான் யார் அடுத்தது வரப்போறாங்கன்றது தீர்மானிக்கக்கூடிய சக்தி. அது ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, எடப்பாடியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. எடப்பாடி பழனிசாமியினால தேர்தல் நின்று வெற்றி பெற முடியல. தன்னுடைய கட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பாஜகவோடு கூட்டணி வைத்தது மிகப்பெரிய தவறு. அது அவருடைய ஆளுமை திறனை கேள்விக்குறியாக்குச்சு. இன்னைக்கு வெளியில வந்திருக்கிறாரு, அதை நான் பாராட்டுறேன், வாழ்த்துறேன். தாராளமாக வாங்க. இங்கு பாஜக தனிமைப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. பாஜகவை தனிமைப்படுத்தினா சொல்லுங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்க ஒரு சீட்டோ வாய்ப்பில்லை, பட் ஒரு சீட்டோ 2 சீட்டோ வெற்றி பெற்றாங்கன்னா யாருக்கு அந்த வாக்கை செலுத்த போகிறார்கள் ஒன்றியத்தில் என்கின்ற கேள்வி இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டில் சிறந்த தலைவர்கள் பட்டியல்ல யார் மக்களுக்கான திட்டத்தை முன்னாடி கொண்டு வந்து நிற்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். எடப்பாடி பழனிசாமியினுடைய காலத்தில் எந்த புது திட்டங்களும் கொண்டு வரப்படவில்லை. எது இருந்ததோ அதை தான் வந்து அமுல்படுத்தி கொண்டிருந்தார். ஐடி செக்டாருடைய வளர்ச்சி ரொம்ப முக்கியம். திருச்சி, கோயம்புத்தூர் போன்ற இடங்கள்ல ஐடி செக்டரை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபியூச்சரை நோக்கி சிந்திக்கிறது, ஒரு எவல்யூஷனை நோக்கி சிந்திக்கிறதுல திமுக முன்னிலையில் நிற்கிறது. ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையார் ஜெயலலிதா இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு மண்ணாங்கட்டியும் புடுங்கல அப்படின்றதுதான் என்னுடைய வாதம்.